அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் இந்த உடம்பினுடைய இந்த பிண்டத்திற்குள் இருக்கிறது என்பதை பற்றியும், அதற்கு மாபெரும் கருவியாக, முதல்நிலை கருவியாக நமக்கு இருப்பது மூளை மட்டும்தான் என்றும், அதன் பிறகும் இந்த மூளைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூரான்களிலுக்குள்ளும் இருக்கக்கூடிய மரபணு திறன்கள் தான் அதனுடைய ஆணிவேர் என்பதையும், இந்த உடம்பிற்குள் இருக்கக்கூடிய குறைந்தது 37 ட்ரில்லியன் செல்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய, அதாவது பல லட்சம் கோடி செல்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய மரபணு திறன்கள் தான் ஆணிவேராகவும், இவைகள் மொத்தத்திற்கும் மிகப்பெரிய மூலமாக இயங்குவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்றும், அந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கின்ற பஞ்சபூதங்களின் கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற அத்தனை அறிவுகளும் ஆற்றல்களும் நாம் வள்ளுவன் சொன்ன கற்க கற்க கற்றனைத்தூறும் அறிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே கொண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்பதை பற்றியும் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆக 3 காம்போனன்ட் நம்மள்கிட்ட இருக்கிறது. ஒட்டுமொத்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த உடம்பு, ஒட்டுமொத்த மூளை. ஸோ இந்த 3 காம்போனண்ட்டுக்குள்ளேயும் எப்படி நாம் கொண்டு வர முடியும்? சுவாமிஜி சொன்ன, நமக்கு வெளிப்படையாக தெரிந்தது சுவாமிஜி சொன்னது தானே, யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் இன் எவ்ரிதிங், பிலீவ் இன் தேட் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னை நிரூபித்து விட்டு சென்றார். என்ன நிரூபித்து விட்டு சென்றார்? அவரால் அவருடைய காலத்திற்குள் எதையெல்லாம் உலகத்திற்கு சொல்ல முடியுமோ என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர் இந்த மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லிவிட்ட எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தேகம் கூட வரமாட்டேனுது. ஏனென்றால், ஒரு சாதாரண மனிதனாகிய நாம் எவ்வளவோ விஷயங்களை தேடி தேடி எடுக்கிறோம். புதுசு புதுசாக இருக்குது படிக்காததெல்லாம். நாம் இல்லை, வள்ளுவன் எடுத்தது, தொல்காப்பியத்திற்குள் வந்தது, கம்ப ராமாயணத்திற்குள் வந்தது, வேதாந்தத்திற்குள் வந்தது. இதெல்லாம் மறை, ஒழுக்கம், அறநெறிகள். விஞ்ஞானம் வந்திருக்கு. விஞ்ஞானத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதள ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய இணையதள வாழ்க்கை வரைக்கும் பாருங்கள், சோசியல் மீடியா வரைக்கும் பாருங்கள். இது பூரா விஞ்ஞானத்தில் வந்தது தானே. பட் ஒன்று மட்டும் எப்படி வந்தது? எல்லாமே மேலேருந்து விழுகலை. எல்லாமே நம்முடைய மூளைக்குள்ளே தான் வந்தது. அது இயேசு சொன்னதாக இருந்தாலும் சரி, முகமது நபி சொன்னதாக இருந்தாலும் சரி, புத்தர் சொன்னதாக இருந்தாலும் சரி, மகாவீரர் சொன்னதாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் மூளைக்குள் வந்தது தான். அப்போ மறுபடியும் அவங்க இதை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து பெற்றார்களா என்பது நமக்கு தெரியாது. இல்லை, அப்படி இல்லை. அந்த காலத்தில் எதுவுமே இல்லையே. ஆனால் இந்த பூமி தோன்றி, மனிதன் தோன்றி, பூமி தோன்றினோம், அதுக்கு முன்னால் எல்லாமே வந்துருச்சுல, பஞ்சபூதங்கள் எல்லாம் தோன்றி, அப்புறம் அப்படியே வந்துட்டு கடைசியில் டார்வின் படி மனிதன் தோன்றி, மனிதனுக்குள்ள இருக்கும் மூளை தோன்றி, மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசப்படக்கூடிய சிந்தனைகள் தோன்றி, எண்ணங்கள் தோன்றி, அறிவு தோன்றி, நுண்ணறிவு தோன்றி, பகுத்தறிவு தோன்றி உருவாகிய மரபணு தோன்றி
இவைகளுக்கு இடையே வந்து மனச்சாட்சி தோன்றி, இதுக்கு இடையில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தோன்றி, அது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பகுத்தறிவெல்லாம் உள்ளிருந்து தோன்றி 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 இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நாம் உலகத்தில் இருக்க அத்தனையுமே எடுத்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த கேமரா உட்பட நாம் நம்மளுடைய ஒரு மனிதன். அதனால தான் நீங்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு பேசக்கூடாது. மானுட மறுமலர்ச்சிக்கு தான் நம்ம பேசுகிறோம். இலான் மஸ்க் என்ன கேஸ்ட்டு நமக்கு தெரியாது, ட்ரம்ப் என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது, புதின் நமக்கு எந்த கேஸ்ட்டுன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் மனிதன் என்ற ஒன்று மட்டும் இருக்குது. அது வந்து பிரிவாயிருக்கு, இவ்வளவுதான். அது போய் ரொம்ப போக முடியாது. நம்ம ஊரில் இருக்கவங்களாம் எப்படி மைக்ரேட் ஆகி பொழப்புக்கு போய் இன்றைக்கி பாம்பேயிலையும் அமெரிக்காவிலையும் இருக்காங்க, அது தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் மானுடத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துடுங்க. இது எல்லாமே எங்கோ இருந்தது, எங்கும் இருக்கவில்லை, பிரபஞ்சத்தில் இருந்தது. அதை எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணி மூளையை ஆண்டனா, எபிஜெனட்டிக்ஸ் சொன்னது மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் ஆண்டனா மாதிரி இழுத்துச்சு வச்சுருக்கோம். இதைத்தான் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. நம்ம அதிலிருந்து என்ன சொல்கிறோம், இதுக்குள்ளே உனக்குள்ளே எல்லையற்ற சக்தி ஆல்ரெடி வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா மரபணு ரீதியாக வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா, இளையராஜாவை நான் அடிக்கடி சொல்கிற காரணம், அவருக்குள்ளே முத நாள் இருந்த இசையை எடுத்துக்குங்க, இன்றைக்கி அவர் ரிசீவ் பண்ணி வித்தியாசம் பண்ணுங்க. அப்படியே வந்து ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, அவர் ரிசீவ் பண்ணி இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் மியூசிக் கொடுக்குற வச்சுக்கோங்க. அப்படியே 64 கலைகளும் வச்சுருங்க. கட்டிடக்கலை என்பது இருக்கிறது தான் நம்மளுடைய மூலம். இன்றைக்கி கட்டிடங்கள் ராஜராஜன் கட்டியதாக சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த ஒரு அமைப்பை தவிர இன்றைக்கி கோடிக்கணக்கான அமைப்புகள் வந்துருச்சு உலகம் முழுவதும். அப்போ கட்டிடக்கலையின் மூலத்திலிருந்து எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கமாக இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் 64 கலைகள்லையும் ஒரு சில கலைகளை தவிர மற்ற எல்லா கலைகளிலும் விளக்கம் வந்துருச்சு, விரிவாக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு திருப்பி சொல்லணும். ஆக நம்மிடமிருந்து ஒரு மனிதன் அலைபேசியை கண்டுபிடித்திருக்கிறார், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது ரொம்ப இதே மாதிரி இன்றைக்கி இருக்கவங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க பல கோடி ரகசியங்கள் பொதிந்திருக்கிறது, அதுக்கு ஒரு செய்தி வச்சுக்கணும். அது எப்படி சார் இந்த ரகசியம் பூரா இதுக்குள்ளே இருக்குது? வெறும் காற்றாக இருந்திருக்கும், வெறும் மண்ணாக இருந்திருக்கும், வெறும் வானமாக இருந்திருக்கும், வெறும் நீராக இருந்திருக்கும், வெறும் நெருப்பாக இருந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும், கொஞ்சம் தெரியணும். முதல்ல உங்களுக்கு இருக்க அறிவு வந்து நீங்கள் இப்போ வச்சு கான்சியஸாக உணர்றது. அப்புறம் நீங்கள் வெளியே இருந்து எடுத்து கற்றுக்கொண்டுருக்க அறிவு ஃபிசிக்கலாக வாத்தியார் வச்சு நடத்துறது, லேப் வச்சு கற்றுக்கிறது. ஆனால் இந்த பூமி பூரா என்ன நிறைஞ்சிருக்குன்னு நீங்கள் கான்டாக்ட் மைண்டில் போட்டுக்கணும்னா, ஒரு மிருகத்திற்கு ஒரு பறவைக்கு வேறு எந்த அறிவும் விரிவாக்கப்படலை. 5000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய டேஸ்ட்டு தான் இப்போவும் இருக்கும், அன்லஸ் இவங்க ஹைப்ரிட் பண்ணலை. நான் முடிஞ்சு போச்சா? மற்ற நமக்கு வந்திருக்க எல்லாமே வந்து எப்படி இப்படி வித்தியாசமாக வந்துச்சு? ஒரு பசு அந்த பாலை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாலும் சரி, 3000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் படிப்பாங்க, பால் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அந்த பாலுக்குள் மோர் இருந்திருக்கு, அந்த மோருக்குள் நெய் இருந்திருக்கு, அந்த நெய்யுக்குள் இந்த டேஸ்ட் இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்துக்கணும். ஆனால் அதிலிருந்து எந்த விரிவாக்கமும் நடத்தலை. ஆனால் அந்த விரிவாக்கத்துக்கு இவர்கள் மரபணு ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இப்போ சர்சி மாடுன்றது 25 லிட்டர் கொடுக்குறது, இதெல்லாம் இவங்க பண்ணினது.
இன்னமும் நாட்டு கத்திரிக்கான்றோம். ஆனால் முதல் மனிதனுக்கு ஏற்பட்ட அந்த சேஞ்ச், எந்த நொடியில் முதல் மனிதன் பிறந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சேஞ்சிலிருந்து இன்றைக்கி 2025 வரை இந்த உலகம் முழுவதும் உள்ள மேக்சிமம் ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம், எம்ஆர் மாதிரி எல்லா மனிதனுக்கும் மூளை இருக்கிறது. இந்த மூளைக்குள்ளே ஏற்பட்ட இந்த மூளைக்குள்ளே வந்த மூளைக்குள் நீ வந்த மரபணு திறன்களாக வந்த எப்படி உருவாகி இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். நமக்கும் மூளை இருக்கிறது, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் மூளை இருக்கிறது, அதுக்கு மூளை இருக்கிறது. அது ஏன் அடுத்த விரிவாக்கம் போகல? ஒரு நாய் பேச முடிக்கலை, ஒரு நாய் சிரிக்க முடியலை, ஒரு சிங்கம் அவர் வரைய தெரியாது. அந்த சில கேரக்டர்ஸுக்களை பசி, பாசம், வலி, பயம், காமம், இந்த 5ம் எப்போ 500 வருஷத்துக்கு முன்னால் பண்ணினாலும் அதைத்தான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கு சிங்கம். எல்லா உயிரினங்களும் வச்சுக்கணும். சிறு உயிரினம், பெரு உயிரினம், பறவைகள் எல்லாம் அதே மாதிரி தான். மரம், செடி, கொடி எல்லாமே. புளிய மரம் கொய்யா மரமாக உருவாகிறதில்ல. அது நம்ம மனிதர்கள் செஞ்சதை வச்சுக்கோங்க. அதை விட்டுருங்க. அது கேரக்டர்லேருந்து மாறலை, ஓகேயா? ஆனால் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவனாக மாறிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய மரபணு திறனுக்கு தக்கபடியும், அவனுடைய சூழலுக்கு தக்கபடியும், அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் இந்த ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை நியூரான்களிலும் அதன் அளவில் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறான். ஒரு மனிதனை நீங்கள் இன்னொரு மனிதனாக சாகிறது வரைக்கும் பார்க்க முடியாது. ஒரு சில சதவீதங்கள் இருக்கும். இவர் ஒயிட்டு தான் சாப்பிடுவார், அவர் ஒயிட்டு தான் சாப்பிடுவார், இது மாதிரி இருக்கும். இவர் இந்த இது பிடிக்கும், அவருக்கு அந்த கொஞ்சம். ஆனால் 100% எவனுமாக இல்லை என்ற ஒரு நிலை உங்களுக்கு 100% வந்தால் தான் இன்னொருவன் நான் இல்லை, நானாக மட்டும்தான் சாகும் வரை இருக்க முடியும், அவனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதை நீங்கள் நெகட்டிவாக ஆகி பண்ணுறது வேற. நெகட்டிவாக இருக்கவனும் அவனாக இருந்து தான் சாகுறான். எவனோ ஒருத்தனுக்கு சேஞ்சஸ் ஆகுது. கொள்ளையடித்து சேமித்து வச்சுருக்க இன்றைக்கி நமக்கு இருக்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கல்ல, அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், சாகும்போது வரை அவனுக்கு மாற்றமே இருக்காது. இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். கோர்ட்டுகள், நீதிமன்றங்களை எல்லாம் கொடுத்துருச்சு பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் ஆன்மீகம். தப்பாக போனவன் தப்பாக தான் முடியுது. அதே நேரத்துக்கு காந்தி எடுத்துக்குங்க, அதே நேரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சிலை வைக்கப்பட்ட சிலரை எடுத்துக்கங்க, அப்படி வச்சுக்கிறோம். ஆனால் அவர்களை நீங்கள் தீர்க்கவே முடியலை. இவர் இப்போ ஒரு 10 லட்சம் கோடிக்கு அதிபதி சார், அவருக்கு சிலை வைப்ப முடியும் எங்கேயாச்சும் வைக்கிறாங்களான்னு பாருங்கள். வைக்கவே மாட்டாங்க. இல்லை, உண்மையான புரட்சி வீரனாக இருந்த ஸ்டாலின் சிலைகளை கூட, லெனின் சிலைகளை கூட உடைச்சிருக்காங்க இந்த மக்கள். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த நெகட்டிவ் சைடை மட்டும் நினச்சிட்டு இல்லை, எது செஞ்சாலும் உள்ளேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய விளைவு இருக்குன்றதை அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ளே எது நிறைந்திருக்குன்னா, எல்லா ஆற்றல்களும் மரபணு திறன்கள் போல் நிறைந்திருக்கிறது போல அதோடு ஒட்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு அடித்தளத்தில், டிஎன்ஏக்கு அடித்தளத்தில் தான் 2 உணர்வலைகள் இருக்கின்றன. ஒன்று உண்மை என்ற உணர்வலை, இன்னொன்று சத்தியம் என்ற உணர்வலை, இன்னொன்று அன்பு. இது இன்பில்டட் டு எவ்ரிபடி எல்ஸ் இன் த வேர்ல்டு. சின்ன ஒரு எறும்புலேருந்து மனிதன் வச்சுக்கோங்க, மனிதன் வரைக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளேயும் நீங்கள் நெகட்டிவ் சைடு இருக்க விஷயம் பூரா இருக்குது. அதை சில மதத்தினர் சாத்தாண்டுவாங்க, சில பேர் பேய் பிசாசுன்னுவாங்க. அது என்னன்னாலும் பேர் வச்சுக்கணும்.
எண்ணங்கள் தான், நெகட்டிவ் எண்ணங்கள் தான். அப்போ உங்களுடைய மொத்த உடம்பினுடைய கலவை என்ன? பிண்டத்திற்குள் ஒரு பக்கம் ஃபுல்லாக நிறைந்திருக்கு உடல் உறுப்புக்கள், உள்ளுறுப்புக்கள், வெளியுறுப்புக்கள், பொறிகள் எல்லாம் நிறைந்திருக்கு. அக உறுப்புக்களும் நிறைஞ்சிருக்கு. அக உறுப்புக்கள் தான் தெரியும், ஹார்ட்டு எல்லாம். இந்த ஒவ்வொரு உறுப்பிற்குள்ளும் அவைகளுக்குரிய அறிவு நிரம்பி இருக்கிறது. ஹார்ட்டு இப்படித்தான் அறிவும் ஆற்றலும் இயக்கமும் அப்படி வச்சுங்க. அந்த ஹார்ட் அதை தவிர இயங்கவே இயங்காது. இதுவரை மாற்றியெல்லாம் இயங்கினதாக வரலாறே கிடையாது. அப்போ அத்தனையும் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு கூட நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த தலையில் இந்த ஒரு புள்ளியிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய பல கோடி செல்களிலும் டிஎன்ஏ என்பது எந்தெந்த அளவு நிரம்பி இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல. நிரம்பி இருக்கிறது. இல்லைன்னா விரல்கள் இப்படித்தான் வளரணும் வராது, மூக்கு இப்படித்தான் நடக்காது. அது அதனுடைய குணம். அதை நீங்கள் அதனுடைய மரபணுன்னு வச்சுங்க. கண் இப்படி வெளியே ஓடியாந்து நிற்காது. அதற்கு ஊடே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் நிறைந்திருக்கு. எதில் கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்றதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். அங்கே தான் மனிதன் வேறுபடுகிறான். அதே நேரத்துக்கு இது எப்படிடா உருவாச்சுன்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் மனிதனுக்கு இவ்வளவு மரபணு இருந்திருக்கவே முடியாது. இப்போவும் நீங்கள் ட்ரைப்ஸுக்கு போனீங்கன்னா கொஞ்சோன்னு தான் பார்க்க முடியும். இன்றைக்கி அலைபேசியை கண்டுபிடித்தவனும் ஏஐயை கண்டுபிடித்தவர்களையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது பூரா எப்படி ஏறி இருக்குன்னா, அதுதான் எப்படி ஏறி இருக்குன்னு சொன்னால், முதல் மனிதன் தொடங்கி அவனுக்கு எந்த ஃபார்மில் உணர்வாலோ உணவாலோ உடல் உறவாலோ எதுனாலையும் ஒரு சின்ன சேஞ்சு பிரெயினில் அடிச்சிருக்கணும். அந்த அடித்தது தான் அந்த நியூரானிக்கல் நெட்வொர்க். இப்போ மூளைக்கு இப்போ மிருகங்களுடைய மூளையில் நியூரானிக்கல் நெட்வொர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அதில் டச் ஆகலை. புரிஞ்சுக்கங்க. ஆனால் இவனுக்கு பல விஷயங்கள் இருக்குது. உணர்வு இருக்குது, உறவு இருக்குது, உடல் உறவு இருக்குது, உணவு இருக்குது. எந்த ஃபார்ம்லேயும் டச் ஆகாமல் இது எப்படி நீங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்படித்தான் நான் நினைக்கும் போது அந்த டச்சு என்னாச்சுன்னா, அந்த நியூரானிக்கல் நெட்வொர்க்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஒன்றை தொட்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஸ்னாப்ஸ் தொடர்ந்து செய்யத்தான் இன்னைக்கு நிர்வாணமாக இருந்த மனிதன் எந்த உயரத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துங்க. இது எப்படி அவனுக்குள்ளே வந்துச்சு? அப்போ அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்படித்தான் மரபணு 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான மரபுகள் தோண்டி இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதை பெரிய வல்லுநர்கள் சொல்லுங்கள் எனக்கு. அப்போ அந்த மரபணு தோன்றிலிருந்து மரபணு தான் அப்புறம் நம்ம சொல்கிறோம் எவல்யூஷன் ஆஃப் பரிமாணம், மரபணு திறன்களின் பரிமாணமாக இருக்குது. எலிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மரபணு திறன்களின் தன்முனைப்பாக இருக்குது. அதற்கு பிறகு என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. மரபணு திறன்கள் விரிவாக்கமாக இருக்குது. எண்ணிக்கையில் விரிவாக்கம், செயலில் விரிவாக்கம், அதிநுண் உணர்வுகளில் விரிவாக்கமாக இருக்குது. ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஒரு சிலையை வடிக்கும்போது அந்த கல்லில் எப்படி செய்கிறாங்க? இவ்வளவும் நடந்திருக்கக்கூடிய இந்த உடம்பைத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதில் கூட குறைச்சுன்றது நீங்கள் எடுக்கிறத வச்சு இருக்குது. ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய விஷயம் கற்றல், 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 திரும்பி கற்றல், கற்றவைகளை திரும்பி கற்றல், கற்றவைகளை முயற்சி செய்து செயலாக்கப்படுதல், தேடல், கற்றல், தேடல், கற்றல், தேடல், கற்றல், இடைவிடாது நாம் அதைத்தான் நம்ம இதெல்லாம் நீங்கள் 25 வயசுக்கு மேலே சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு விளங்காது. விளங்கினாலும் அவன் வேலைக்கு போகணும், சோறு சாப்பிடணும்னு பேசிகிட்டு இருப்பான். அதை 1 வயதிலிருந்து 12 வயதிற்குள் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே எந்த பள்ளிக்கூடமும் சொல்லிக் கொடுத்துரும் நினச்சிடாதீங்க. இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எப்படி
நீங்கள் ஒன்றும் கோர்ஸ் நடத்தி எக்ஸாம் வச்சு ஐஏஎஸ் மாதிரி வைக்க விரும்பாதீங்க. ஐஏஎஸ் மாதிரி பரீட்சை படிக்கிற மாதிரி. குழந்தைகளுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி அவங்களுக்குரிய நேரத்தை ஒரு தாய் ஒதுக்கி செய்ய கொடுத்தாட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகள் எப்படி அந்த உணர்வில் இன்றைக்கி இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் ஆச்சோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சில நல்ல ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய எல்லோரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ராக்டிஸ் 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 கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் கமிட்மெண்ட் ப்ராக்டிஸோட குழந்தைய மெலோடியஸாக நீங்கள் டியூன் பண்ணணும். ரொம்ப மெலோடியஸாக காற்று மாதிரி அவர்களுடைய எல்லா விதமான வேகமும் இருக்குது. இப்போ நான் சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் படிக்க சொன்னாலும் படிக்கிறதுக்கு அவங்க ஆசை கிடையாது, ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த ஒட்டுமொத்த ரகசியங்களையும் நீங்கள் கொடுத்துப்படுவேன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்குரிய மரபணு திறன்களுக்குரிய விஷயங்களை கண்டுபிடித்து 12 வயதுக்குள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா முதல் நிலை அந்த குழந்தைய உலகத்தில் இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழில்நுட்பங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படிப்புகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழில்கள், வேலைகள் எல்லாம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஐடியெல்லாம் வந்துருச்சுல, அதில் நம்பர் 1 ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் அவங்களா தனியாக எந்த விதமான ஒப்புமை இல்லாத ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு அவங்க முழுசாக இன்வால்வ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பூராமே இருக்குது. ஏற்கனவே முதல்ல சொன்னேன், பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அதை நம்ம மூளைக்குள்ளே கொண்டு வரணும்னா இவங்க யாரையும் ஒப்பிடாமல் செய்யக்கூடிய காரியத்துக்கு முதல்ல விதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவங்க போக மாட்டாங்க. யாருமே ஃபுல்லாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய என்கேஜ்மெண்ட்ஸ் அக்கிகாய் சொல்கிறது மாதிரி தனக்கு வேண்டியதை எடுத்து, தனக்கு விருப்பப்பட்டதை எடுத்து, தன்னை தூண்டுவதை எடுத்து, அதற்கு பிறகு அது ஏதாச்சும் நமக்கு பொருளாதாரம் கொடுக்க வேண்டியதாக எடுத்து, அதுக்கு பிறகு சமூகத்துக்கும் பயன்படுமான்னு எடுத்து அந்த அக்கிகாய் பிரின்சிபல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா விளங்க மாட்டாங்க. நோ கம்பேரிஷன். யாரையுமே இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற ஆன்மீகத்தில் நீ அடுத்தவரை நேசி, அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. நடந்திருந்தால் தான் இன்றைக்கி உலகம் நல்லா இருந்திருக்குமே. நடக்கிறதே கிடையாது. பக்கத்தில் இருந்து உயிருக்கு உயிராக பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில் யார்கிட்டையுமே 100% உறவு கிடையாது. அப்படியாச்சும் ஒரு ஆள் இருந்தால் சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் நேஷனல் அவார்டு கொடுக்கணும், பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும், பத்மபூஷன்னா அவங்களுக்கு ஒரே குடும்பத்தில் எங்கேயோ ரேரஸ்ட்டாக வருது யூடியூப்பில். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், உங்களை மொத்தமே சொசைட்டின்னு சொல்லி நீங்கள் இந்த உலகம் தெரியாமல், நான் சொல்கிற உலகம் தெரியாமல், இந்த நான் பூமியில் பிறந்திருக்கிறேனே, இந்த பூமியில் பிறந்திருக்கிற ரகசியம், நானாக பிறந்து நானாக வாழ்ந்து நானாக இந்த நாட்டை விட்டு போகணும். அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் யாரையும் கம்பேர் பண்ணாமல் பிடிச்சிக்கனால அடுத்தவங்களை நேசிக்கிறது தானாக வந்துடும். புத்தகங்களை எழுதி வச்சுருக்கீங்க, உன்னை போல் பிறரை நேசி, அன்பு, சிவம், ரைட்டு. யார் நடந்துச்சு? ரிசல்ட்டே வரலையே. லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், பணம் கலெக்ஷன், பயங்கரமாக கலெக்ஷன். யாரோ உருவாக்கியிருக்கீங்க, யாரோ ஒருத்தர். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பிளேஸ்மெண்ட் போட்டுட்டோம். வேலைக்கு போயிட்டீங்க சார். அவனை ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணி புருஷன் பண்ணாட்டு யாரை இந்தியாவிலிருந்து உலகமே வியக்கும் அளவுக்கு விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறீர்கள், படிப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் அடுத்தவனை காப்பி பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் தான் ஊருக்கே காப்பி பண்ணக்கூடிய அத்தனை ரகசியங்களும் மரபணு திறன்களும் இருக்குது. இந்த பூமியில் தான் அதிக டிஎன்ஏக்கள் பொதிந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. இதை ஏன் இன்னும் உருவாக்க முடியலைன்னா, நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேறு இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்குள்ளே இதை உருவாக்கிட்டிங்கன்னா இந்த 3 விஷயமும் புரிய வச்சு
ஃபுல்லி என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கம்பேரிசனுக்கே போக மாட்டான். ஒருத்தரை பார்க்கும்போது அதை உணர்வான். ஒரு பெட் அனிமல்ஸை பார்த்து உணர்றான், ரைட்டு அவன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கானா, வளரட்டும்னு இவன் நினைப்பான். அவனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறதெல்லாம் சுவாமிஜி சொன்னதோடு விட்டு போச்சு. எவனே இன்ஸ்பிரேஷன் ஆகலை. பக்கத்தில் இருக்கவன், சார் ரொம்ப நீங்கள் ஏழ்மையாக கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் உயிருக்குன்னா நண்பன் சந்தோஷப்படுறான் சார், அதனால தான் நம்மள்ட்ட பேச்சு துணைக்கு இருக்காண்டு பேச வர்றான்னு சொல்லி இவன் ஏன் கஷ்டப்படுறான்னு அவன் சிந்திக்கிறதே இல்லை. உயிருக்குறான பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் கஷ்டப்பட்டான் அவனுக்கு சுகமாக இருக்கும் சார். ஆமாம், நிறையா நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பார்க்குறேன் எங்கன நேசம் வரும். சும்மா ஆண்டவே சாகிறதுக்கு முன்னால் டைம் பாஸ், அதெல்லாம் நேசம்லாம் வராது. நேசம் என்பது ஒரு மனிதனை உடல் நல்லா இருக்கான்னு கேட்குறானா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த உடல் நலம் நல்லா இருக்கிறதா, மனநலம் நல்லா இருக்கிறதா, அவன் அமைதியாக இருக்கிறான்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான்னா அவன் தான் நேசிக்க தொடங்கியிருக்கான். பூரா ரயில்வேயில் பயணம் பண்ணுற மாதிரி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க. யாருமே உலகத்தினுடைய இந்த ரகசியங்களை புரிய முடியலை. நம்ம என்ன சொல்லணும், புரிஞ்சுவிட்டோம்னு சொல்லலை. ஆனால் அதனால தான் நான் இப்போ உங்களோட பேச முடியுது, நான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஏன்னா நான் நானாக இருக்க பழகி கொண்டிருக்கிறேன். நான் உதாரணமாக இருக்கிறேன். நீங்கள் பூரா பெரிய உதாரண புருஷனாக எடுத்துக்கணும்னு சொல்ல வரல. பட் இப்படி இருந்தால் என்ன நடக்குதுன்னா, உண்மையிலே சொல்கிறேன், இந்த மருத்துவத்திலிருந்து தப்பிக்க முடியுது. மேக்சிமம் மருத்துவத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க முடியுது, மன இறுக்கத்திலிருந்து தப்பிக்க முடியுது. அடுத்த வேலையை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டியூஷன் எடுக்கிற வாத்தியாராக இருந்தாலும் ஒழுங்காக செய்ய சொல்லுது. இல்லைன்னா எதை எடுத்தாலும் அப்படி வண்டி எடுத்துட்டா, பார்த்துட்டா, இது படுத்துட்டா, கம்பேர் பண்ணிட்டா நம்ம ஒன்றும் நடக்கலை. அதில் வேறு சில பேர் வீடு கட்டி மாதம் கட்டி கார் வச்சுருக்கவன் இன்னும்மா வாங்கலைன்னா அவன் வேறு பாவம். அவன் சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, அவன் தான் சுகமாக இருக்கும்ன்ற ஃபால்ஸ் ஈகோவில் சொல்கிறது. அதுக்கு தான் சொல்லுவேன், அன்கான்சியஸ் ஃபால்ஸ் ஈகோ. அவனுக்கு தெரியவே தெரியாது இவனை காயப்படுத்துகிற முடியும். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வரலை, இது வரைக்கும் வரலை. அப்படி வந்திருந்தால் இந்த பூமியினுடைய ரகசியம் இன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் முதல்ல இந்த 3 விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை இன்றைக்கி ஸ்பார்க்கில் பேசியிருக்கேன். அது எப்படி அந்த ஸ்பார்க்கில் ஹேப்பனிங் தாட்ஸ் எப்படி உரிகிறது, அதுக்கு முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ, நோ ஈகோ. இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கணும். ஏற்கனவே ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இருந்தாலும் இன்னும் விளக்கணும். எங்கே ஈகோ ஆக்குப்பை பண்ணுது, அந்த ஈகோ எப்படி ஃபால்ஸ் ஈகோ மாறுது, அந்த ஃபால்ஸ் ஈகோ எப்படி நோ ஈகோ மாறணும், நோ ஈகோ ஆகும்போது நாம் எப்படி கம்ப்ளீட் இண்டிபெண்ட் ஆகிறோம், அந்த இண்டிபெண்ட்லேருந்து எப்படி நமது உலகத்தில் ஒரு படைப்பாளியாக மாற முடியும் என்பதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.